சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு பாதுகாப்பான நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலைன்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஜோஹோவோட சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு சொல்றதை கேட்டா நம்மளோட இந்த எண்ணம் மொத்தமா மாற வாய்ப்பு இருக்கு. டெக்னாலஜியோட எதிர்காலத்தை பத்தி அவர் கொடுத்திருக்கிற இந்த எச்சரிக்கை நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க. இது ஏதோ ஒரு சாதாரண கணிப்பில்ல. ஜோஹோ நிறுவனத்தோட சிஇஓ ஸ்ரீதர் வேம்புவோட ஆழமான ஒரு ஆய்வு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தங்களோட வேலையை தாண்டி வேற வழிகளை யோசிக்கணும்னு சொல்ற அளவுக்கு அவர் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரு? இதுக்கான பதில் அவர் ஒரு ஏஐ கிட்ட கேட்ட ஒரு கேள்வியில தான் ஒளிஞ்சிருக்கு. நம்மளோட முதல் பாகம் ஒரு சிஇஓவின் எச்சரிக்கை. சரி, ஏஐ வேலையை எடுத்துடும்னு பலரும் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. இதுல என்ன புதுசா இருக்கும்னு நீங்க கேட்கலாம். இங்க தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஸ்ரீதர் வேம்பு வெறும் பயத்துல இதை சொல்லல. அவர் கூகுளோட ஜெமினாய் ஏஐ கூட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசி நம்ம எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு பல கேள்விகளை கேட்டு அது சொன்ன பதில்களை அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த அதிர்ச்சியான முடிவுக்கு வந்திருக்காரு. இதுவரைக்கும் வந்த எல்லா தொழில்நுட்ப புரட்சியும் நம்மளோட உடல் உழைப்புக்கு பதிலாக வேலை செஞ்சது. அதாவது டிராக்டர் நம்ம உடல் சக்தியை மிச்சப்படுத்துச்சு, கால்குலேட்டர் நம்ம கணக்கு போடுற நேரத்தை மிச்சப்படுத்துச்சு. ஆனா ஏஐ புரட்சி அப்படி இல்லை. அது நம்ம மூளைக்கு பதிலாக யோசிக்க போகுது. நம்மளோட புத்திசாலித்தனத்தையே அது தானியக்கமாக்குது. இதுதான் இதுவரைக்கும் நடக்காத, நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்றம். அடுத்த பாகம் ஏஐயுடன் ஒரு உரையாடல். இந்த முழு புரிதலுக்கும் ஆரம்ப புள்ளி ஸ்ரீதர் வேம்பு ஜெமினி ஏஐ கிட்ட கேட்ட ஒரு தைரியமான கேள்விதான். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? நம்மள மாதிரி அறிவை பயன்படுத்தி வேலை செய்யறவங்களோட வேலைகள் எல்லாம் ஏஐனால போயிடுச்சுன்னா இந்த சமூகம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. இது நம்ம எதிர்காலத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஜெமினி ஒரே ஒரு பதில சொல்லல. அதுக்கு பதிலா நம்ம எதிர்காலம் பயணிக்கக்கூடிய 4 வித்தியாசமான பாதைகளை ஒரு சினிமா மாதிரி நமக்கு படம் பிடிச்சு காட்டுச்சு. இந்த 4 பாதைகளும் 4 விதமான உலகத்தை நமக்கு காட்டுது. அதுல ஒன்னு சொர்க்கம் மாதிரி இருக்கலாம், இன்னொன்னு நரகம் மாதிரி இருக்கலாம். முதல் காட்சி ஒரு கனவு உலகம். இதுல ஏஐ தான் எல்லா கஷ்டமான வேலைகளையும் செஞ்சிடும். பொருட்கள், சேவைகள் எல்லாமே கிட்டத்தட்ட இலவசமா கிடைக்கும். அதனால நாம வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. கலை, தத்துவம், நம்மளோட உறவுகள்னு நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தலாம். இதுக்கு தேவையான பணத்தை அரசாங்கமே யூனிவர்சல் பேசிக் இன்கம்ங்கிற பேர்ல எல்லாருக்கும் கொடுத்துடும். கேட்கவே நல்லா இருக்குல்ல? இப்போ 2வது காட்சிக்கு வருவோம். இதுதான் ரொம்பவே அபாயகரமான ஒரு எதிர்காலம். இதுக்கு பேரு டெக்னோ ஃபியூடலிசம். அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை கையில வச்சிருக்கிற ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான் உலகத்தோட எல்லா செல்வத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மத்த கோடிக்கணக்கான மக்களோட அறிவுக்கும் திறமைக்கும் எந்த மதிப்பும் இருக்காது. இது ஒரு புதிய அடிமை முறை மாதிரி. ஆனா இங்க எஜமானர்கள் நிலத்தை வச்சு இல்ல, ஏஐய வச்சு நம்மள ஆளுவாங்க. 3வது காட்சி கைவினை உலகம். இதுல நம்ம பொருளாதாரம் மொத்தமா தலைகீழா மாறுது. யோசிச்சு பாருங்க. ஏஐ டிஜிட்டல் உலகத்துல ஒரு சூப்பர் ஹீரோ. ஆனா நிஜ உலகத்துல ஒரு குழந்தைய பாத்துக்கவோ, ஒரு மர நாற்காலி செய்யவோ, ஒரு நோயாளிக்கு ஆறுதல் சொல்லவோ அதால முடியாது. அதனால மனுஷங்க நேரடியா செய்ய வேண்டிய இந்த மாதிரி வேலைகளுக்கு மதிப்பு பல மடங்கு அதிகமாகும். ஆனா ஒரு ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்காந்து செய்யற சாஃப்ட்வேர் வேலைகளோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். கடைசியா 4வது காட்சி சென்டார் மாடல். சென்டார்னா பாதி குதிரை பாதி மனுஷன் அர்த்தம். அதே மாதிரி இதுல மனுஷங்க ஏஐ கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. மனுஷங்க ஏஐக்கு டைரக்டர் மாதிரி இருந்து வழிகாட்டுவாங்க. ஒரு இன்ஜினியர் 100 ஏஐ ஏஜென்ட்களை வச்சு வேலை வாங்குவார். இதனால உற்பத்தி பல மடங்கு அதிகமாகும். ஆனா அந்த வேலையை செய்ய குறைவான இன்ஜினியர்களே போதும்னு ஆயிடும். அடுத்த பாகம் ஏஐயின் சுய பரிசோதனை. இப்போதான் இந்த உரையாடல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஸ்ரீதர் வேம்பு ஜெமினி கிட்டேயே ஒரு கேள்வியா கேட்டாரு. நீ சொன்ன இந்த நல்ல எதிர்கால காட்சிகள்ல என்ன ஓட்டை இருக்குன்னு நீயே சொல்லு. அதுக்கு அந்த ஏஐ கொடுத்த நேர்மையான பதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். அந்த ஏஐ அதுவே சொன்ன கனவுலகம் ஏன் ஒருபோதும் நடக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிச்சு. முக்கியமான காரணம் செமிகண்டக்டர் சிப்கள். இந்த சிப்கள் இல்லாம ஏஐ இல்ல. ஆனா அத ஒரு சின்ன கிராமத்திலேயோ நகரத்திலேயோ உருவாக்கவே முடியாது. அதுக்கு உலகளாவிய வர்த்தகம், $பில்லியன் முதலீடு எல்லாம் தேவை. அதை விட முக்கியமா மனுஷங்களுக்குள்ள இருக்கிற போட்டி, பொறாம, அரசியல் பிரச்சனைகளை எந்த டெக்னாலஜியாலையும் தீர்க்க முடியாதுன்னு அந்த ஏஐயே ஒத்துக்குச்சு. 5வது பாகம் பற்றாக்குறையின் முடிவு. ஆக இந்த 4 காட்சிகளும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா இந்த முழு உரையாடலிலிருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய உண்மையான பாடம் என்னன்னா, அது ரொம்ப எளிமையான ஒரு பொருளாதார கணக்கு தான். இந்த சிம்பிளான பொருளாதார கணக்க பாருங்க. ஏஐ ஒரு இன்ஜினியரோட உற்பத்தி திறனை 2 மடங்கு ஆக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ
இதுக்கு முன்னாடி 100 இன்ஜினியர்கள் செஞ்ச வேலையை இப்ப 50 பேராலேயே சுலபமா செய்ய முடியும். அப்போ மீதி 50 பேருக்கு என்ன வேலை இருக்கும்? இது ஒரு சாதாரண கணக்கு தான். ஆனா இதோட தாக்கம் ஒட்டுமொத்த டெக் உலகத்தையே புரட்டி போட போகுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? இத்தனை நாளா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் திறமைகளுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை, அதாவது ஸ்கேர்சிட்டி இருந்துச்சு. அதனால தான் அந்த வேலைக்கு அதிக மதிப்பும் அதிக சம்பளமும் இருந்துச்சு. ஆனா ஏஐ அந்த பற்றாக்குறைய உடைக்குது. ஒரு விஷயம் சுலபமா கிடைக்கும்போது அதோட மதிப்பு குறையும் இல்லையா? அதே மாதிரி பற்றாக்குறை குறையும் போது இயல்பாகவே போட்டி அதிகமாகும். ஒரே வேலைக்கு 100 பேர் போட்டி போடுவாங்க. வேலை பாதுகாப்பும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். அடுத்த பாகம், பொறியாளர் ஒரு இயக்குனராக. சரி, சாதாரணமா கோட் எழுதுற வேலைக்கு மதிப்பு குறையுதுன்னா நாம பயப்படணுமா? இல்ல. ஆனா நம்மளோட பங்கை நாம மாத்திக்கணும். அப்போ எதிர்காலத்துல ஒரு இன்ஜினியரோட புதிய வேலை தான் என்னவா இருக்கும்? இந்த அட்டவணை இத ரொம்ப அழகா விளக்குது. நேற்றைய பொறியாளர் கோட் எழுதினார். நாளைய பொறியாளர் ஒரு முழு சிஸ்டத்தை வடிவமைப்பார். சொல்லப்போனா நேற்றைய பொறியாளர் ஒரு பில்டர், ஆனா நாளைய பொறியாளர் ஒரு டைரக்டர் மாதிரி. இனிமே உங்க மதிப்பு நீங்க எவ்வளவு வேகமா கோட் எழுதுறீங்கங்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய பிசினஸ் பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்கறதுக்கு எந்த ஏஐ கருவிகளை எப்படி பயன்படுத்தணும்னு வழிகாட்டுகிற உங்க திறமையில தான் இருக்கு. ஆக ஸ்ரீதர் வேம்புவோட முடிவு இதுதான். நாம இப்போ ஒரு சகாப்தத்தோட இறுதியில இருக்கோம். எந்த சகாப்தம்னா மனுஷனோட புத்திசாலித்தனம் ஒரு அரிதான விலை உயர்ந்த பொருளா பார்க்கப்பட்ட சகாப்தம். ஆனா இப்போ ஏஐ மூலமா புத்திசாலித்தனம் ஒரு தொழிற்சாலையிலிருந்து வர்ற பொருள் மாதிரி ரொம்ப மலிவாகவும் அபரிமிதமாகவும் எல்லாருக்கும் கிடைக்கப் போகுது. அதனால இனி எதிர்காலம் வெறுமனே கோட் எழுதுறவங்களுக்கு சொந்தமானதா இருக்காது. இந்த புதிய அபரிமிதமான புத்திசாலித்தனத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி யார் உலகத்தோட உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வை உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம். கேள்வி என்னன்னா, கோட் எழுதுறதுக்கு பதிலா இந்த புதிய சக்தியை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? நீங்க ஒரு பில்டரா இருக்க போறீங்களா, இல்ல ஒரு டைரக்டரா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.